உங்களோட ஃபர்ஸ்ட் கால் நீங்க சொன்னதுல தான் எனக்கு புரிஞ்சுது. மணி வில் நாட் சால்வ் ஆல் ஓவர் ப்ராப்ளம், மணி வில் சால்வ் மணி ரிலேட்டட் ப்ராப்ளம். அதுல தான் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. ஹைக் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஹைக் வந்துகிட்டே இருக்கு. 40 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிருப்பேன் சார் ஒரு 60 டேஸ்ல. அதுக்கப்புறம் வந்து அதை பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு உங்களோட கைடன்ஸ் கிடைச்சிச்சு சார். நம்ம என்ன ஆகணும், எப்படி ஆகணும், எந்த பக்கம் போகணும், யார் கைட் பண்ணுவாங்க நம்மள, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல விஷன் இருந்துச்சு. கோல், மைண்ட் செட் அண்ட் என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா போதும். செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ், 21 திங்ஸ் அல்டிமேட் சார். இதுதான் சார் எல்லாத்துக்கும் காரணமே. First of all, no surprises, sir. I just want to attend the one webinar. Usually, I always do, and I after the joining the meetings, sir. Actually, சொல்ல போனோம்னா பெரிய கோல் தான் சார் எனக்கு. நான் வந்து நிறைய புதுசா டெவலப் பண்ணணும்னு நிறைய ஆசைப்படுவேன். இன்ஜினியரிங்ல ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் வந்து என்னோட கெரியர்ல 8 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹவுஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லி வந்து 18 to 19 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க சார். ஒரு 3 months 4 monthsலாம் ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுவேன். ஆனா எண்ட் ஆஃப் த டே எல்லாரையும் கன்சிடர் பண்ற மாதிரி சேலரின்னு ஒரு சின்னதா ஒரு ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க. சரி, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா அந்த 4 இயர்ஸ் ஃபுல்லா என்னன்னா நான் என்னோட ஸ்டடி பண்றது, டிஃபென்ஸ் நிறைய ப்ராஜெக்ட் எப்படி எடுத்து பண்றது, ஒரு நியூ திங்ஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி புரிஞ்சதுன்னா, ஓகே இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும், ப்ராசஸ்ங்கிறது நிறைய இருக்கு, நிறைய டெவலப் பண்ணணும், கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ப்ராஜெக்ட் எல்லாம் பெருசா பெரிய பெரிய டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்தாலும் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கேன்னே தெரியல. சடனா தான் இந்த ஒரு கோர்ஸ் ஏதாச்சும் ஒன்று படிக்கலாம், ஒரு எம்பிஏ எடுத்து ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விண்டோ கிடைக்கும், அது மூலயமா நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன்ல இருக்கும்போது தான் உங்களோட இன்ட்ரோ கிடைச்சிச்சு. அதுவரை எனக்கு கோலே கிடையாது சார். கோல் எப்படி செட் பண்றதுன்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. சோ அதனால ஏதாச்சும் கோல் ஏதாச்சும் எப்படி அதை அரேஞ்ச் பண்றேன்னு எனக்கு தெரியல. நானும் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், எனக்கு கரெக்டான கிளியர் பிக்சர் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த சேலரி டபுளிங் மாடல்ல இந்த கோல் செட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சோ அதை ரெடி பண்ணி வச்சா தெரியும். ஓ மை காட், வெரி குட். டெய்லி கோல் செட்டிங்ஸ் எப்படி பண்றது எல்லாம் எடுத்து பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் கோல் எப்படி கிளியரா செட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு பாக்ஸரா இருந்திருக்கேன், ஒரு கபடி பிளேயரா இருந்திருக்கேன். That is also there is a link. I'm also a kabaddi player. சோ நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு பெருசா பண்ணணும்னா நிறைய திங்க் பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு கைடன்ஸ் இல்ல சார். ஃபர்ஸ்ட் கைடன்ஸ் வந்து சேம் மென்டாலிட்டி. சரி, ஆல்ரெடி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு 40 lakhs ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கீங்க. So it's already proven methods. So we just want to follow very blindly and it will definitely will give the result. It's gave also. Awesome. So ஸ்பெசிஃபிக்கா ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹேட் லாட் ஆஃப் ஐ திங்க் கோல்ஸ் நிறைய இருந்திருக்கு உங்களுக்கு, அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் யூ டுக் தட் அந்த கனெக்ஷன் இருந்ததுனால நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. அண்ட் ஜஸ்ட் நான் வந்துட்டு இந்த ஒரு 10,000 நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் இந்த கம்யூனிட்டியில அட்லீஸ்ட் இதுக்காக வந்து நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி எதனா கோல் இருந்ததா? லைக் எனி டேஞ்சபிள் ரிசல்ட்ஸ் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதனா இருந்ததா when you started this journey? ஆக்சுவலி நான் ஒரு ரூபா செலவு பண்ணவும் யோசிச்சேன். ஒரு வாட்ச் வாங்கணும்னா கார்ட்ல வந்து ஒரு 6 மாசம் இருக்கும். ஓகே, சரி வாங்கலாமா வேணாமா வாங்க. அப்ப 10,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலயே நம்ம ஏதாச்சும் எடுத்துதானே ஆகும். கரெக்ட். நீங்க தானே சொல்லி நம்ம ஏதாச்சும் பே பண்ணாதான் ஏதாச்சும் கிடைக்கும். அது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. சரி, பே பண்ணியாச்சு, எடுக்கலன்னா அவ்வளவுதான் 10,000 வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணதே. அது என்னன்னா இனிஷியலா வந்து 10,000 வாங்கியாச்சு, ஒரு 3 days கோர்ஸ் முடிச்சாச்சு. நான் பட்டுக்கு என்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு வந்து ஏதோ கில்ட்டா ஃபீல் ஆனிச்சு. சரி ஓகே, ஏதாச்சும் 10,000 பே பண்ணிருக்கோம், என்னோட 10 days சேலரி சும்மா விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, எவ்வளவு நாள் அந்த மாதிரி இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்ல இருந்தீங்க சார்? நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பேன் சார். என்னோட பர்சனல் லைஃப் ஸ்டைல நான் ஒரு 70 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நான் சொல்லிடுறேன். மார்னிங் எப்படி லேட்டா இருந்திருப்பேன் வந்துட்டு நீங்க சொன்னீங்கன்னா தான் வந்துட்டு people can relate. பிகாஸ் எடுத்தோடனே நம்ம வந்துட்டு வெறும் ரிசல்ட் மட்டும் பேசுறோம், பட் ஆனா வந்து அதுக்கு முன்னாடி இருந்த ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணாதான் தெரியும். கோ ஃபார் இட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் நான் எப்பயுமே காலையில ஒரு 9 o'clock எந்திரிப்பேன் சார். ஆஃபீஸ் வந்து எனக்கு 10 o'clock தான். நான் 10:30 தான் போவேன். போயிட்டு கம்பெனில வந்து பிளான்ட் ஹெட் மாதிரி தான், அதனால எல்லா ஒர்க்கும் நீட்டா பார்த்துட்டு 6:30 கம்பெனினா ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டு வந்து ஜிம்முக்கு போவேன். 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். திரும்ப வந்துட்டு டயட் ஃபுட் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஒரு 3 hours 4 hours வெறும் வெப் சீரிஸ் மூவிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா டெய்லி வந்து இந்த 2 hours ஜிம்முங்கிறது என்னோட கம்பல்சரி, நான் அதை மிஸ் பண்ணவே மாட்டேன். அதுல வந்து நான் டெடிகேட்டடா இருந்தேன். அது எதனால அந்த டெடிகேஷன் இருந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு 104 kg இருந்தேன். ரைட் நவ் 76. வெரி 2 yearsல. சோ நான் ஆல்ரெடி இந்த கன்சிஸ்டன்ஸா ஒரு டிசிப்ளினா ஒரு விஷயம் பண்றதுனால என்ன மெத்தட்ஸ் நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னு ஆல்ரெடி எனக்கு தெரியும். இதுதான் என்னோட லைஃப் ஸ்டைலா இருந்துச்சு. இதுல வந்து மூவி பாக்குறது,
அதுல இருந்து ஒரு 3 ஹவர்ஸ் கட் பண்ணேன். நைட்டு லேட்டா தூங்குறதுல இருந்து ஒரு 1/2 hour கட் பண்ணேன். மார்னிங் ஒரு 8 மணிக்கு ஒரு 9 மணிக்கு எந்திரிக்கிறது 7 o'clock எந்திரிக்கிற மாதிரி பண்ணேன். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கெல்லாம் எப்படி 15 மோட்டிவேஷன் வந்தது? நீங்க அப்படி இருந்தீங்க, ஏன் வேர் தட் மோட்டிவேஷன் கேம் அண்ட் ஹவு டிட் that ஹேப்பன்? 10,000 ஒன்னு பே பண்ணிருக்கோம். அந்த ஒரு இன்னொன்னு கமிட்மெண்ட், ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்கு. இன்னொன்னு ஃபியூச்சர் பத்தி நிறைய ஒரு கோலே இல்ல. கோல் செட் பண்ணியாச்சு. கோல் இல்லாம இருக்கப்ப ஜாலியா இருக்கலாம். கோல் செட் பண்ணதுக்கு தூங்க முடியாது. கோல் வந்துட்டு நீங்க கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் செட் பண்ணீங்க. ஆமா சார். ஓகே, காட் இட். சரி, கோல் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாது. சரி, தூக்கம் வர்றது கிடையாது. அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 15 daysல வந்து காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் ஐடியா எல்லாம் கிடையாது. சும்மா இருந்துச்சு லேப்டாப் ஓபன் பண்ணி உட்காந்துருப்பேன். அந்த மென்டாலிட்டி ஜென்ரேட் ஆகணும்ல சார். சும்மா தான் உட்காந்துருப்பேன். லேப்டாப் ஓபன் பண்ணுவேன். உங்களோட சேலரி டபுளிங் மாடல் எடுத்து ஓபன் பண்ணுவேன். 1 hour கோர்ஸ் வந்து ஒரு 10 hour நானே கன்வெர்ட் பண்ணி 20 minutes இதான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் 15 days. மைண்ட் செட் நல்லா செட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் தான் சார் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி பர்சனல் கோல்ஸ், ப்ரொஃபஷனல் கோல்ஸ் ரெண்டா பிரிச்சுட்டேன். வெரி குட். பிரிச்சுட்டு ஆல்ரெடி ஐ எம் டெக்னிக்கலி நல்ல ரொம்ப ஸ்ட்ராங். வெரி குட். மேனேஜ்மெண்ட் சைடுல போகும்போது அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன வந்துட்டு, பிகாஸ் யூ ஆர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங், உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங் ஸ்கில் மட்டும் தான் இப்போ லேக்கிங் இருக்கு. அது வந்து நான் அந்த நீங்க கோல் செட்டிங்ல வச்சு நான் அந்த கோட் ஆஃப் ஆனர்ஸ், வேல்யூஸ் என்ன, இதெல்லாம் அதுல நான் தனித்தனியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், செல்ஃப் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் கிடையாது, அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா என்னன்னா ஆல்ரெடி இருக்கு, நம்மளுக்கு தெரியல. சோ அதெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு லீடர்ஷிப் நான் அப்பலேருந்து உங்களுக்கு கபடி பிளேயர்ஸா நம்ம தான் லீட் பண்ணும்போது நம்மளுக்கு பை பிளட்ல இருக்கு. நேச்சுரலி அது வந்துட்டு யுவர் சோ நம்ம ஈஸியா கமெண்ட் பண்ணலாம். we can people அந்த EQ IQ இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணேன், யூட்டிலைஸ் பண்ணது. ஷாப் ஃப்ளோர்ல நான் அப்ரோச் பண்ற மெத்தட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கிளாரிட்டியா இருந்துச்சு. அவுட்புட் நல்லா வந்துச்சு. ஸோ இந்த அவுட்புட் வந்து எனக்கு சேலரி கிடைக்கணும், இவ்வளவு வாங்கணும், அவ்வளவு வாங்கலாம் கிடையாது. அஸ் அ பர்சனா எனக்கு நல்லா ஃபீல் ஆனிச்சு. மைண்ட் செட்டுக்கு கரெக்டான அவுட்கம் வந்துச்சு. இட்ஸ் நாட் அபவுட் த மணி, இட்ஸ் அபவுட் த ரியாக்ஷன் ஃப்ரம் எஸ். ஸோ இதே மாதிரிலாம் இருக்கும் போது ஓகே நம்ம இதே மாதிரி பண்ணலாம், ஆல்ரெடி எங்கேயோ போயிட்டு இருக்கோம், ஒரு கைடன்ஸ் இருக்கு, நல்லபடியா போகலான்னு சொல்லிட்டு தான் நான் புஷ் பண்ணேன். உங்களுக்கு இந்த இது இருந்ததா? மீனிங் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி மேபி யூ டோன்ட் ஹேவ் அ கோல், பட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி டு யூ ஹேவ் எனி ஐடியா? நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணணும், இந்த மாதிரி வந்து இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணணும், ஐ வாண்ட் டு மேக் எ சேலரி ஹைக், இந்த மாதிரிலாம் கோல் இருந்ததா பிஃபோர் ஜாயினிங்? சார் எல்லாமே கோல் இருக்கும் சார், பிளைண்டா இருந்துச்சு. ஓகே, எப்படி பண்ண போறேன்னு தெரியல. யூ டோன்ட் ஹேவ் a idea on how to achieve. சின்ன பிள்ளையில இருந்து கஷ்டப்படுற ஃபேமிலில என்ன சொல்லி கொடுத்துருவோம், தம்பி கஷ்டப்பட்டு பெரிய ஆகணும் அப்படிம்பாங்க. கண்ணுக்கு முன்னாடி ஈஸியான வழி இருந்தாலும் நம்ம தலையை சுத்தி மூக்கு தொடர்றது தான். அதனால கஷ்டப்பட்டு பெரிய ஆகணும் நான் நினைச்சிட்டு இருக்கும்போது நான் என்னைக்காச்சும் நாள் பெரிய ஆயிடும்னு நினைச்சோம். அதுவே ஃபர்ஸ்ட் தப்புன்னு நான் இந்த கோல் செட்டிங்ல புரிஞ்சிச்சு. எப்படியோ ஆகுறதுன்னே தெரியல, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி ஆகும் சார், நம்ம என்ன ஆகணும், எப்படி ஆகணும், எந்த பக்கம் போகணும், யார் கைட் பண்ணுவாங்க நம்மள, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல விஷன் இருந்துச்சு. அண்ட் உங்களோட இந்த செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ், 21 things அல்டிமேட் சார், இதுதான் சார் எல்லாத்துக்கும் காரணமே. இன்ஸ்டன்ட்லி யூ ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப். இன்ஸ்டன்ட்னா நம்மளுக்கு அது யாரும் நம்மள்ட்ட சொல்ல போறது கிடையாது சார். நம்மளுக்கு நம்ம தான் சொல்லணும். ஏன்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ப்ராப்ளம்னா நம்ம தான் ஃபேஸ் பண்ண போறோம், அது நல்லா எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த செல்ஃப் அஃபர்மேஷன் அண்ட் 21 things இதெல்லாம் டெய்லி பார்க்க நீங்க ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருந்தீங்க, நானும் ChatGPT பேசினேன், அவரு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்தாரு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு அது எப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே பர்சனலைஸா மாத்திக்கலாம். நீங்க கொடுக்குற டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனா அது பர்சனலைஸா மாத்தும் போது எனக்கு புரிஞ்ச மாதிரி அந்த இடத்துல ஐ எம் வாரியர்னு ஒரு வேர்டே கிடையாது. இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனா வந்து இந்த வாரியர் இந்த ஃபீல் இருக்கும். ஸோ இந்த பிளட் ஷர்ட் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஒரு வேர்டு ஆட் பண்ணேன். அதுவும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. மார்னிங் எழுந்து அது படிக்கிறது, ஈவினிங் நைட் தூங்கும்போது படிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மொபைல்ல வால்பேப்பரை வச்சுட்டா இன்னும் நம்மளுக்கு இன்னும் மோட்டிவேட்டா இருக்கும். வெரி பவர்ஃபுல் ஹேக். அதாவது வந்துட்டு நீங்க எப்போ மொபைல் ஓபன் பண்ணாலும் பாத்தீங்கன்னா வந்துட்டு யூ வில் ஹேவ் த ரீட்ரேஷன், சப்கான்ஷியஸா வந்துட்டு இட் வில் ஹேவ் த ரீட்ரேஷன். வெரி குட் ஹேக். அந்த ஸ்டிக்கி நோட்ஸ்ல கூட மென்ஷன் பண்ணி வச்சிருப்பேன் சார். ஸோ ஆஃப் ஸ்கிரீன் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும் மொபைல் ஓபன் பண்ண உடனே. சார் அதுலயே கொஞ்சம் இருக்கும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. Got it. And other thing, I think before the call வரதுக்கு முன்னாடி we just discussed and how the distractions சில அதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல. How did that happen and how that helped you to save more time and get more focus? What are the distractions you avoided consciously and what you did? சார் நான் வந்து நிறைய படம் பார்ப்பேன் சார். என்ன அந்த கிரேஸ் என்னன்னு தெரியல, நிறைய படம் பார்ப்பேன். ஒரு 4 hours மூவி பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுவோம், அதுல ஒரு 5 நிமிஷம் ஆகும், அப்படியே 1 hour ஓடிடும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சப்கான்சியஸா நம்மளுக்கு தெரியும், இது தப்புன்னு தெரியும். இருந்தாலும் சரி ஒரு 5 நிமிஷம் அப்படியே போலான்னு சொல்லிட்டு தான் போவோம். ஒரு கட்டத்துல நானும் சில ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நம்மள பார்த்து பயப்படணும், பழுத்தையா இருக்கிறதுனால என்ன ஆகும், சரி உடம்பு ஆக்டிவா இருக்கும்,
அதுல என்னென்ன பிரச்சனை வரும், இதெல்லாம் நான் நிறைய யோசிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அதை பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு உங்களோட கைடன்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ நம்மளோட இந்த மோட்டிவேஷன், நம்மளோட இன்னர் சர்க்கிள் கால்ஸ், இதே மாதிரி 4-5 பேரை பாக்குறது, ஒரு பாசிட்டிவா பண்ணும் போதெல்லாம் நம்ம இவ்வளவு நாள் டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோமே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிற மாதிரி எடுத்து லேப்டாப் ஒண்ணுமே இருக்காது சார், வேலையே இருக்காது, லேப்டாப் ஓபன் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருப்போம். அப்படிங்கிறப்ப புக்ஸ் நான் கொஞ்சம் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த நீங்க போட்ட கோர்ஸே ஒரு 2-3 தாட்டி பார்ப்பேன் என்ன இருக்கு. ஏன்னா வந்து உங்கள்ட்ட ஒரு பவர் இருக்கு. ஒரே கோர்ஸை நான் ஒரு 100 தாட்டி பார்த்தாலும் 100 அவுட்புட் வரும். உங்களோட ஃபர்ஸ்ட் கால் நீங்க சொன்னதுல தான் எனக்கு புரியுது, மணி வில் நாட் சால்வ் ஆல் ஓவர் ப்ராப்ளம், மணி வில் சால்வ் மணி ரிலேட்டட் ப்ராப்ளம். அதுலதான் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. ஹைக் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஹைக் வந்துகிட்டே இருக்கு. 40 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிருக்கேன் சார் ஒரு 60 daysல. ஓ மை காட், கிரேசி. 40 இன்டர்வியூஸ், how did you generate? Where is the source? ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு இன்டர்வியூ கால் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க வந்து 40 daysல 60ன்றது that's a very very high, which means close to daily ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க நீங்க. அப்படின்னா டெய்லி ஒன்னு கூட இல்ல, 1-2 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க. வாட் இஸ் த சோர்ஸ்? வாட் worked for you? எல்லாமே பக்கத்துல இருக்கு சார், நம்ம தான் சார் தேடுறது இல்ல. ஏன்னா வந்து இப்ப நீங்க ஒரு டெக்னிக்கலி ஒரு காம்பிடென்டா இருக்கீங்கன்னா நீங்க வந்து யாரோட இஷ்யூ இருந்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஈஸியா வந்து இன்னொருத்தவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபில்ஃபில் பண்ண முடியுது. இந்த 40 இன்டர்வியூ அட்டன் பண்ணதுல எல்லாத்தையுமே ஒரு அவுட்புட் கிடைச்சிச்சு. அண்ட் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆஃபர் லெட்டர்ஸ் இன்னும் நிறைய வந்துகிட்டு தான். இந்த 40 இன்டர்வியூஸ்மே வந்துட்டு is it only through referrals by your friends, by your ex-colleagues or your ex-boss, or you got it through like online portals also? நாக்குரியில தான் இருக்கு. நாக்குரியில் நிறைய கால்ஸ் வரும். ஜஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு இந்த சிடிடிஸ் எவ்வளோ இந்த எக்ஸ்பெக்டேஷனோட முடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு ஆல்ரெடி டெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு 12 to 13 இன்டர்வியூஸ் வந்து கான்டாக்ட்ஸ் மூலமா வந்துச்சு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ரிசோர்சஸ் உங்ககிட்ட தான் இருந்திருக்கு, கான்டாக்ட்ஸ்லாம் இருந்திருக்கு, நீங்க இதுக்கு முன்னாடி பேசல. பட் அந்த பேசுறப்போ தயக்கம், அப்போ பேசுறப்பே வந்துட்டு உங்களுக்கு நீங்க நான் இவ்வளவு இன்டர்வியூ கால் எனக்கு வந்துட்டு 20-25 கால் இன்டர்வியூ எனக்கு வரும் அப்படின்னு நினைச்சீங்களா? வாட் இஸ் ஃபீலிங் பிஃபோர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி? சார் இப்ப காலுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. சரி பேசாம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு சார் ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்லி போகலான்னு பார்த்தேன். எல்லாருக்குமே அது சார் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் சார் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் டோர் பக்கத்துல வந்து திறக்காம திரும்பி போறதுக்கும் அந்த 3 டோர் அப்படியே இருக்கிறதுக்கு ஒண்ணுதான். நம்ம அந்த ப்ராசஸே எதுவுமே இல்லைன்னா ஸோ நான் இப்போ கேட்கறதுக்கு நிறைய யோசிச்சேன். சரி எப்படி கேட்கறதுங்கிறது தான் ஒரு இந்த எம்பிஏ ஸ்ட்ராட்டஜி உள்ள கொண்டு வந்தேன். டவுட் பண்ணலாம் அப்படின்னு. இட் வில் கிவ் மீ த கான்ஃபிடன்ஸ். சார் உங்கள்கிட்ட நான் கேட்டேன் சார், சரி எம்பிஏ பண்ணலான் இருக்கேன், என்னோட ஐடியாலஜி தான் செட் ஆகுமா ஆகாதா? ஏன்னா அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம அதான் ஒரே மென்டாலிட்டி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்கள்ட்ட தான் பேசினா நம்மளுக்கு ஆன்சர் வரும். கேட்டா நீங்க சில விஷயம் சொன்னீங்க, அன்னைக்கே போய் கேன்சல் பண்ணிட்டு சரி. ஏன்னா இப்போ நம்ம கோல் வந்து அது முக்கியம் கிடையாது. ஏன்னா அது லாங் டேர்ம் கோல், 2 years. ஷார்ட் டேர்ம்ல நம்ம ஆல்ரெடி இந்த கார்டு வேற ரெடி பண்ணிட்டு ரொம்ப நாளா வீட்டுல தான் இருந்துச்சு. ஏதாச்சும் பண்ணணும், சரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம். சரி நம்ம நெக்ஸ்ட் ஒரு 90 days சேலஞ்ச் எடுக்கணும், 3 months எடுக்கணும், ஃபோக்கஸ் பண்ணி அதுல இறங்கலாம். இன் கேஸ் கிடைச்சதோ கிடைக்கலையோ நெக்ஸ்ட் 3 months கழிச்சு எம்பிஏ போட்டுக்கலாம். அந்த எம்பிஏக்கும் கிளாரிட்டி இல்ல, சரி கிளாரிட்டி இல்லாம பண்ற விஷயத்துக்கு கிளாரிட்டியோட இருக்கிற பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனாலதான் நான் எடுத்து முடிச்சேன் சார். இந்த டேப் ஒன்று வாங்க சார், இன்டர்வியூல ஏதாச்சும் புதுசா பண்ணணும்னு சொல்லுவாங்களா சார், செல்ஃப் பிரசன்டேஷன், ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன். ஓ வெரி குட் வெரி குட். இத பண்ணீங்களா? பண்ண சார். ஓகே, இது வந்துட்டு எத்தனாவது ரவுண்ட்ல நீங்க பண்ணீங்க சார்? இது வந்து நான் ஆன்லைன் கால்லே வந்து என்கிட்ட சில பேர் வெர்பல் கம்யூனிகேஷனே சொல்லுவாங்க, வெர்பல் இன்டர்வியூ தான் சொல்லுவாங்க. நான் வந்து சொல்லும் போது சார் ஆல்ரெடி நான் பிரசன்டேஷன் ரெடி பண்றேன் சார், வெர்பல்ல எப்படி சொல்றது, எனக்கு வந்து ஜூம் கால் கொடுங்க, நான் டீம்ஸ் கொடுங்கன்னு கேட்பேன். கதிர் ஓகே ஓகே நாங்க செகண்ட் கால்ல நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாலே அடுத்த ரவுண்டு ஓகே இல்ல கதிர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா முடிஞ்சிருச்சு. இது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் முடிஞ்சிட்டு இருக்கல பெரிய ஆள் ஒருத்தவங்களை கூப்பிட்டு பேசுவாங்க சார், ஜிஎம் டிஜிஎம் விபி, அவங்க மட்டும் தான் இந்த பிரசன்டேஷன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெகோசியேஷன் தான் போகும். அவங்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இன்புட் கிடைச்சிச்சுன்னா we will have a good stand to negotiate. So இதே மாதிரி ஒரு 2-3 விபி கிட்ட காமிச்சேன். I have one question. Have you prepared this presentation for this for particular company or is that common across? இல்ல சார், இது வந்து எப்படின்னா நம்மளோட கம்பெனியோட திங்ஸ் வந்து நம்ம வெளில ரிவீல் பண்ணக்கூடாது. பட் நம்ம தான் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருக்கோம், நம்ம ஸ்கில்ஸ் ரிவீல் பண்ணுவோம். Okay, my one question before we proceed. Is that presentation about yourself or about the company? About myself, sir. What I did in my past 8 years experience. Okay, so what you achieved and what is the achievement you did? Okay, so instead of இது வந்து ரெஸ்யூமேல சொல்லாம வந்து you are doing it in a presentation. சார் ரெஸ்யூம்ல வந்து ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இதோட சம்மரி கொடுத்துருவேன். I understand. சோ இதுல இருந்து நம்ம பிரசன்டேஷன்ல வந்து அவங்கள்ட்ட டீடைலா பிரசன்டேஷன் இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து அடிஷனலா மசாலா எல்லாம் தடவலாம் இங்க. வெரி குட். ஆமா சார். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து லைட்டா புல்ஷிட் க்ளோஸ் அப்படிதான் சொல்லுவாங்க, மெட்டல் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் அதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க சார் நம்ம எந்த அளவுக்கு போறோம்ட்டு.
சரி நான் முடிச்சு ஒரு 15 ஸ்லைடு இருக்கும், 15 ஸ்லைடு வரை இழுத்துட்டு போயிடுவேன். சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிட்டு 2 3 ரவுண்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. உங்களை இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது சொன்னாங்களே அப்படிலாம் சொன்னாங்க. சில பேர் வந்து நல்லா ஓ சூப்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இஃப் அண்ட் பட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் தி டே நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு டேபோட போகும்போது மத்தவங்க வந்து ஒரு ஃபைல்ல பேப்பர் ரெசியூம் எடுத்து வரணும். டிஃபரெண்ட் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Very ஸோ good. அப்ரோச் It's a very good, very powerful strategy. Instead of just going with the resume, you go with the presentation about what is that உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் போனீங்கன்னா it could be like 3 4 5 slides also, that doesn't matter. Good, that's a good one. I'm not sure whether you know this or not. உங்களுக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி, because this strategy I usually teach, எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. I thought you applied this, but this is a different strategy. So when you are going for especially அந்த ஃபைனல் ரவுண்ட் டெசிஷன் மேக்கர் கிட்ட மீட் பண்ண போறீங்க, அந்த ஒரு டெஃபினட்டா உங்களை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு தோணிச்சு அப்படின்னாவே, வாட் யூ நீட் டு டூ அப்படின்னா, கிரியேட் a presentation about the company. How அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை their problems, challenges through other employees or through other teams or through researching online, coming out with the solutions that will help them to solve the problem. The slides could be 2 slide or 3 slide, that's more than enough. But when you invest that effort into research and when you go and present that will create a pure magic. Before I even hire this person, if this person can work this much, if this person can put effort this much, what if I hire this person? That's the kind of thoughts that will run in their mind. And when you have that, and when you killed the presentation, you have the extreme negotiation power that in their mind, at whatever salary he's quoting, I just want to hire them. And if that comes through in their mind, then there will be a pure magic that will happen. So that is, I just want you to try in another, நீங்க next interview போறீங்க அப்படின்னா வந்துட்டு try this, கதிர். Okay, this is இது வந்து ஸ்டார்டிங் என்ட்ரிக்கு வச்சுக்கோங்க, பட் க்ளோசிங்க்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா சார். அடுத்தது நோட் போயிட்டு தான் இருக்கு, பண்ணிடலாம். சரி, 100ல இருந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 500%, அதுக்கு மேல 800% சேலரி போறதுங்களா வந்துட்டு this will help. சரி, இன்னொன்னு சார், எனக்கு இப்ப இந்த நான் ஆல்வேஸ் பிளான் ஃபார் த வொர்ஸ்ட் தான். நான் எப்பயுமே அப்படி இந்த மைண்ட் செட் அப்படிதான் சார். சின்னதா கிடைச்சாலும் நம்மளுக்கு போனஸ் தான், அப்படிதான் நான் பிளான் பண்ணிருக்கேன். இன்கேஸ் இந்த ஜாப் செலக்ட் ஆயிட்டு இவ்வளவு தூரம் போயிட்டு இன்கேஸ் கேன்சர் ஆனாலும் இதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அந்த ஒரு மைண்ட் செட் ஆல்ரெடி வந்துருச்சு சார். ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐ மீன் நிறைய பேர் எவ்வளவு பேர்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எல்லாத்தையுமே லிங்க்டின்ல கனெக்ஷன் கொடுத்து ஜென்ரல் ரிலேஷன்ஷிப் நார்மலா பேசுறது அப்படிங்கிறது மாதிரி யாரெல்லாம் என்ன இன்டர்வியூ பண்ணாங்களோ நான் லிங்க்டின்ல போயிட்டு அவங்க கனெக்ட் பண்ணிப்பேன். அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு கிராட்டிடியூட் காமிக்கிறது, சார் நல்லா பேசுனீங்க, நல்லா கைட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கிராட்டிடியூட் காமிக்கிறது. அப்படிங்கிறப்ப அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ கேன்சல் ஆயிட்டு மறுபடியும் கால் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. Very good. You did all the right things. I think for me it's not a surprise because you did all the things very very right and also in the very very structured manner. And you are very very clearly differentiating from the market because you are not going through online route, you are going through referral route. You are not going with the typical resume. You are going with the presentation. Everywhere you did something different and that has created magic. Good. அதே மாதிரி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு ஒருத்தர் கேட்டார், ரெஸ்யூம் நல்ல ரெஸ்யூம் அனுப்பி விடுங்கன்னு கேட்டாரு. அனுப்பி விட்டேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் அனுப்பி விட்டாரு, ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் நான் ஒரு டைம் எடுத்து 15 days டைம் எடுத்து ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணேன் சார். அந்த ரெஸ்யூம்ல தான் 3 pages போகக்கூடாது, 4 pages போகக்கூடாது, இந்த கன்ஸ்டன்ஸ் அது இதுன்னாங்க. வேற எப்படிதான் நம்மளோட காம்பிடன்ஸை வெளில சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்மளோட கம்யூனிட்டி நேம்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணீங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டி, ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து 4 பேர் ஹெல்ப் பண்ண போறோம் அப்படிங்கறதுல ஒரு கம்யூனிட்டி நான் நேம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நெக்ஸ்ட் ஒரு இன்டர்வியூல கேட்க நம்மளுக்கு ஒரு ஆட் அண்ட் ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு நல்ல பாயிண்டா இருக்கு. குட் கதிர், தேங்க்யூ ஃபார் ஆடிங். This is I will definitely include this as a content in the going forward. இதெல்லாம் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான் சார். பண்ணா வேலை கிடைக்காது. ட்ரையல் பண்ணுவோம், கிடைக்கிறது எல்லாமே போனஸ் நினைச்சிட்டு போயிட்டே இருந்தோம்னா. ஒன் மோர் திங், நான் வந்து ஒரு 40 இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணதுனால எனக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சதுன்னா சார், அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் காம்பிடன்சி தேவையில்லை. இப்போ நிறைய ஆர்டிபிஷியல்ஸ் வந்ததுக்கு தேவையே கிடையாது. அவங்களுக்கு என்னதான் பெரிய டவுட் இருந்தாலும் ஈஸியா வந்து ஆன்லைன்ல கிடைச்சது. அவங்களுக்கு என்ன தேவைன்னா வெதர் யூ கேன் மேனேஜ், பீப்புள் ஸ்கில் எப்படி இருக்கு, மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எப்படி இருக்கு, இது மட்டும் தான் சார் பாக்குறாங்க. வேற எதுவுமே நோட் பண்றது இல்ல. இது மட்டும் தான் அவங்க பாக்குறாங்க. அவங்க தேர் லுக்கிங் ஃபார் லீடர்ஸ், தேர் லுக்கிங் ஃபார் த பில்லர் ஆஃப் த கம்பெனி. They're not expecting some guys who know the process, they can do anything in the company. They're not hiring people. Goal setting னா ப்ராப்பரா கோல் கிடைச்சிருச்சுன்னா நீங்க உங்களுக்கு எல்லாமே டைம் வேஸ்ட் தான் சரி. ஆல்மோஸ்ட் 8 years வேஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலா இருக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலி இருக்காங்க.
இப்போ நம்ம அம்மா வந்து நம்மளை பத்தி ஃபீல் பண்ணியோ இல்லை அண்ணன் நம்மளை பத்தி ஃபீல் பண்ணி ஏதாச்சும் சொன்னாலும் நம்ம கேட்க போறது கிடையாது. இதெல்லாம் லைக் மைண்டட் பீப்புள்ஸ் வந்து நம்மளை சுத்தி இருக்கும் போது எல்லாமே பாசிட்டிவ்ல தான் சார் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ஒருத்தவங்க நம்மளை பத்தி நல்லா இருக்கும்னு யோசிக்கிறதே பெரிய விஷயம். ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல நம்ம எண்ட் ஆஃப் த டே ஸ்பெண்ட் பண்ணுங்க, நீங்களும் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, நானும் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ அது அவுட்புட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்குது. ஏதோ கம்யூனிட்டிக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ண போறோம் அப்படிங்கிற கோல், மைண்ட் செட் அண்ட் என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா கோலுங்கிறது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் பெரிய கோலா வைங்க, ஸ்பிளிட் பண்ணி சின்ன சின்னதா ஆக்கிக்கோங்க, வெரி ஈஸியா இருக்கும்.